இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் 95 வயசில் அப்போவா இருக்காருன்னு வைங்க. அவர் வந்து போனோடனே எல்லாரும் கூப்பிடுவாங்க, பேரம்பேத்திலாம் வந்துருங்கப்பா, வந்து வாயில் ஒரு சொட்டு பால் விடுங்கம்மாங்க. பால் விட்ட உடனே தாத்தா மூச்சு நின்றும். பாரு, தாத்தா வந்து பேரன் பால் ஊற்றுருன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தார். உண்மை என்ன தெரியுமா? இவன் பால் ஊற்றி அந்த தாத்தாவை கொண்டிருப்பான். ஏன்னா அவரால் முழுங்க முடியாது. மருத்துவருக்கு தெரியும் அது அஸ்பீஷியல் டெத்து, நேராக நுரையீரலுக்குள்ளே போய் அவருக்கு அப்படி நின்றுடும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு திருப்தி, பேரன் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டான் அப்படின்னு. உண்மையிலே இவனை தூக்கி உள்ளே தான் வைக்கணும். ஆனால் தெரியாது, பாலை ஊற்றுனா எப்படி தாத்தா செத்து போவாரோ அதை மாதிரி தேயிலை டீயில் நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை செத்து போயிடும். வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த விமான சிப்பந்திகள் போகும்போது தேயிலை கொடுத்துட்டே வருவாங்க. நம்ம மூஞ்சை பார்த்து நம்ம தொப்பையை பார்த்தவனே மட்டும் பால் சார், சர்க்கரை வேணுமா சார், மற்றவனெல்லாம் வெறும் டீ தான் குடிப்பான். ஆனால் நாம் மட்டும் பால் ஊற்றி சாப்பிடுவோம். நண்பர்களே, தேநீராக இனிமேல் அருந்துவோம். காலையில் நீங்கள் குடிக்கீங்களா, தேநீர் நல்லது, ஆகச்சிறந்த பானம். நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது. பிளாக் டீயாக குடிங்க, க்ரீன் டீயாக குடிங்க, இல்லை லவங்கம் போட்டு குடிங்க, எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க, செம்பருத்தி பூ போட்டு குடிங்க, வெறும் ஆவாரை தேநீர் குடிங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. இது பாடல், சித்த மருத்துவ பாடல். 7 மூலிகைகள், ஆவாரை, கொன்றை, நாவல், அலைகடல்னா கடல் எளிச்சில், கோஷ்டம், முத்தக்காசு, இவையெல்லாம் சேர்ந்த கஷாயத்தை குடிச்சா காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு பரிபாஷையில் ஒரு பாட்டு. அது என்ன அர்த்தம்னா, காவிரி நீர் இனிப்பாக இருக்கும். உன்னுடைய யூரின் இனிப்பாக இருந்ததுன்னா யூரினில் நிறைய குளுக்கோஸ் வெளியே போதும், சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். அதுவும் சரியாகும். நிறைய உப்பாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை புரதம் கழிந்து போகலாம். உன்னுடைய சர்க்கரை கொஞ்சம் முத்தி போய் சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். 2க்கும் ஆவாரை கஷாயம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பல ஆய்வுகள் நடந்து விட்டன நண்பர்களே. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தால, இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸில், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அத்தனை பேரும் இந்த கஷாயத்தை ஆய்ந்து அறிந்து எப்படி அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரலில் இருந்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய நொதிகளை கொடுக்கின்றன என அவங்க ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பாடல் இப்படி இருக்கு, நாம ஏன் ஒரு நாள் வாரத்துக்கு 2 நாள் ஆவாரை கஷாயம் குடிக்கக்கூடாது? நெல்லிக்காய் டீ ஒரு தடவை நாளை காலையில் போய் குடிச்சு பாருங்க. வெறும் நெல்லிக்காய் பொடியை அந்த டிகாஷனில் பொடியை, வெறும் காபித்தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி 4 சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள். எவ்வளவு சுவையாக இருக்கும்னு குடித்தா தான் தெரியும். நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு நல்லது. இருக்கிற பழங்களே ஆகச்சிறந்த பழம் நெல்லிக்காய். நம்மெல்லாம் கொண்டாடணும் நெல்லிக்காயை. நீங்கள் நெல்லிக்காயினுடைய ஒரு கூறா படித்து பார்த்தோன்னா உலகத்தில் பல நேரங்களில் கோபம் கூட வரும். நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலியில் வாசுதேவ நல்லூரில் போயிட்டு, நான் வண்டியில் நானும் என் மனைவியும் போயிட்டு இருக்கோம். போகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் அப்படி நெல்லிக்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அதை பார்த்தோடனே வண்டியை நிறுத்தி அந்த தோட்டக்காரர்கிட்ட கேட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்குவோமான்னு நிப்பாட்டிட்டு இறங்கி போகிறேன். தோட்டக்காரர் மட்டும் தனியாக இருக்கார். கிட்டத்தட்ட 100கணக்கான மரம், நெல்லிக்காய் மரம் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மரமே வந்து காயாக தான் இருக்கும், அவ்வளோ காய்ச்சிருக்கு. நான் போய் அந்த தோட்டக்காரர்கிட்ட, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் சென்னையில் இருக்கேன் சார், இது பார்த்தா அழகாக இருக்குது, கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கிக்கலாமான்னு கேட்டோடனே அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எவ்வளோ வேணுமா போய் எடுத்துக்கோயா, யாரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. உண்மையிலே எனக்கு வேதனையாக இருந்தது. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். இது ரொம்ப விலை, 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்படுவேன். அவர் சொல்கிறாரு, 5 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, கிலோ 5 ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை, காய்த்து கொட்டி கிடக்குது. ஒன்று தெரியுமா, நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு, ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி 3 ஆரஞ்சு பழத்துக்கு சமம்.